இப்போ நாம போலி செய்ய போகிறோம். 1/2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம், 1/2 கப் மைதா போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துடணும். இதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சிக்கணும். இந்த மாவு வந்து ரொம்ப நம்ம பூரிக்கோ சப்பாத்திக்கோ பிசைகிற மாதிரி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தலைன்னு பிசைஞ்சிக்கலாம். நம்ம போலி செய்யறதுக்கு அப்போ தான் தட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். மாவு எடுத்தால் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சோன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மைதா வந்து மொத்தம் 1/4 கிலோ அளவு வரும். இதுக்கு வந்து நம்ம ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அந்த கடலைப்பருப்பை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சு அதுக்கு வந்து 150 கிராம் வெல்லம் சேர்த்து மிக்சியில் முதல்ல கடலைப்பருப்பை ஆட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் 150 கிராம் வெள்ளத்தை போட்டு அது கூட 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது மாதிரி பால் மாதிரி பண்ணி உருட்டி வச்சுக்கணும். இதை தட்டிக்கலாம். இப்போ இந்த சின்னதாக தட்டிக்கிட்டு இதில் நம்ம கடலைப்பருப்பு உருண்டையாக ஸ்டஃபிங் பண்ணுவோம். இது உள்ளே வச்சு இது மேலே வச்சு இப்படி மூடிடுவோம். உருண்டை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிக்கணும். இப்போ தட்டி வச்ச போலியை இப்படி எடுத்து போட்டுக்குவோம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வருது.